தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தையாவும் அவ சித்திக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் நான் காப்பாத்தின்னு வந்தேன். இருந்தாலும் செத்த பிறத்துக்கு திருமணம் செய்ய போறேன். கண்ணே பத்மாவதியே, வேலைக்கு வரல? என்ன ஏன் அப்படி இருக்கீங்க? என்னப்பா உனக்கு உன் சித்தி திருமணம் செய்ய போறாளாம். திருமணமா? எனக்கா? திருமணம்னா சந்தோஷமான விஷயம் தானப்பா, அதுக்கே மன வருத்தமா பேசுறீங்க? அப்படின்னா எனக்கு திருமணம் செய்வது உனக்கு சந்தோஷம் இல்லையா? அம்மா, நாங்க நிம்மதியா போய் வாழ்வது உனக்கு பிடிக்கலையா? நான் பாய் கொடுமையில இருந்து சாகணுமா? அப்படி இல்லம்மா. எங்கேயாவது நிம்மதியா போய் வாழறேன், நல்ல இடமா இருந்தா இருக்கு, திருமணம் செய்யட்டும், விடுங்க. அது ஏன் தடுக்கிறீங்க? அம்மா, மதிவதனாபுரி நாடு, மதிவதனாபுரி நாடு, ராஜேந்திர மன்னன், ராஜேந்திர மன்னர், அவருடைய மகன், ஒரே மகன், ஒப்பற்ற மகன். ஏம்பா என்னப்பா பேசுறீங்க? ஒரு அரச குடும்பம் தானப்பா, ஒரு மன்னன் மகன் தானப்பா, ஒரு இளவரசன் தானப்பா, நல்ல இடம் தானே பார்த்திருக்கிறாங்க. அவன் பேர் சிவமணிமா. பாருப்பா, சரியான இடம் தான் பார்த்திருக்காங்க. நான் ஒரே திருமணம் செஞ்சுக்கிறேன், நான் நிம்மதியா போய் வாழறேன். அதனால எதுவா இருந்தாலும் அவரோட நீங்க அனுப்புங்க, நான் நிம்மதியா இருக்கிறேன். அம்மா, அந்த சிவமணி எந்த கோலத்தில் இருக்கிறான்னு தெரியுமாமா உனக்கு? இருக்காரா? சத்த பிளவாக இருக்கிறார். மாத்த முடியும். ஆலயத்தில் இருக்கும் இறைவன் இறந்து விட்டானா? அவன் இருந்து ஏழை கண்ணீர் துடைக்க மறந்து விட்டானா? ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறந்து விட்டானா? அவன் இருந்தும் ஏழை கண்ணீர் துடைக்க மறந்து விட்டானா? இறைவன் மறந்து விட்டானா? வாடுதே வாடுதே ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறந்து விட்டானா? அவன் இருந்தும் ஏழை கண்ணீர் துடைக்க மறந்து விட்டானா? இறைவன்
நிச்சயம் செய்து பல பேர்கள் வந்து வாழ்த்து சொல்லி உங்கள் இரு மனது ஒரு மனதாக வாழ வேண்டும், உங்களுக்குள்ள எந்த வித மன கஷ்டமும் வரக்கூடாது என்று கூறி எல்லோரும் வந்து வாழ்த்து சொல்லி உங்கள் இரு கருத்து பிடித்து நல்லபடியா இருக்குன்னு சொல்லுவாங்களாப்பா. எனக்கு அது போல செய்ய மாட்டாங்களா? எனக்கு அது போல நடக்காதா? எனக்கு இப்படிப்பட்ட கொடுமை தான் நடக்குமாப்பா? அப்பா பூவும் பச்சி பொட்டு பச்சி பொட்டு வச்சு பூ முடிச்சு பூ மஞ்சள் தான் அரைச்சி பட்டு வச்சு பரிசம் போட்டு பச்சரிக்கு கேஜமிட்டு வாடுதே வாடுதே ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறந்து விட்டானா? அவன் இருந்தும் ஏழை எண்ணி துடைக்க மறந்து விட்டானா? இறைவன் மறைந்து விட்டானா? இறைவா 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 எல்லாருக்கும் நாட்டிலே மணமேடை, எனக்கு மட்டும் அந்த பிணை மேடத்தான் மணமேடை எழுதிட்டானப்பா. பாவி தெய்வ தலையில உனக்கு சட்ட பிறந்தா மாப்பிள்ளை எழுதிட்டானப்பா. அப்பா எனக்கு திருமணம் செய்யும் போது யாருப்பா வந்து பார்க்க போறாங்க? யாருப்பா வந்து வாழ்த்த போறாங்க? அப்பா ஒருவேளை திருமணம் செய்யும் போது நான் உயிரோடு இருப்பேன் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியலப்பா. அப்பா அப்படி நான் இறந்து விட்டேன். ஆனா ஒருவேளை என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இருந்தா நான் இருந்த செய்தி கேட்ட உடனே அம்மா பத்மாவதி, நான் வளர்த்த செல்லமே, என் கூட பிறந்த தங்கச்சி, என் ராசாத்தி அண்ணனை விட்டு போயிட்டேம்மாண்டு என் அண்ணன் அந்த ஊரு ஜனங்களை அழைச்சுக்கிட்டு எனக்கு மஞ்சள் குங்குமத்தோட, எனக்கு பூ பொட்டோட, எனக்கு கோடி எடுத்தாந்து போட்டு என் அண்ணன் என் சாபத்தை எடுத்து அடக்கம் செய்வாரப்பா. அதுக்கெல்லாம் கதி இல்லாதவளா நிக்கிறனே, அதுக்கெல்லாம் விதி இல்லாதவளா நிக்கிறனே, அதுக்கெல்லாம் அதுக்கு நிக்கிறப்பா, அதுக்கு நிக்கிறப்பா. அப்பா ஒரு ஊர்ல ஒரு பிணை ஒண்ணு இருந்து விட்டதாப்பா. கூடியிருந்த மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்களாம். அந்த கூட்டத்துல ஒரு பெண்ணை சொன்னாலாம், பொழுது சாய்ந்து விட்டது, ஏன் அந்த பிணத்தை இன்னும் எடுக்கலன்னு கேட்டாலாம். அதுக்கு இன்னொரு பெண்ணு சொன்னாலாம், அந்த பிணை ஏன் காத்திருக்குது தெரியுமா? அந்த பிணத்துக்கு சொந்தக்காரர் வரல, உற்றார் உறவினர் வரல, அண்ணன் தம்பிகள் வரல, ஏன் அந்த பிணத்துக்கு பிறந்த விட்டு கோடியே காத்திருக்குன்னு சொன்னாங்களாப்பா. அப்பா அது போல அனாலப்பா என்ன விட்டாதீங்கப்பா. அது போல யாரும் இல்லாதப்பா என்ன விட்டாதீங்கப்பா. உலகத்துல சொந்தன்னு சொல்றதுக்கு உன்ன தவிர எனக்கு யாருமே கிடையாதுப்பா. நாட்டில் எல்லா பெண்ணுக்கு இருக்கிற ஆசை தம்மாதப்பா எனக்கு இருக்குதுப்பா. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக போறேன்ப்பா. என் கடைசி ஆசை ஒரே ஒரு ஆசை, அதை நீங்க நிறைவேற்றுவீங்களாப்பா? என்ன ஆசைப்பா? அப்பா எனக்கு திருமணம் நடக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்பா, உயிரோடு இருக்க மாட்டேன்பா. அதனால நான் உயிரோடு இருக்கும் போது உன்னை விட்டு பிரிஞ்சு போகும் போது உன் கையால எனக்கு தாய் விட்டு கோடி போட்டாங்க. ஏ அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல. உன் கை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல, அந்த காலம் மறக்கல.
தாயினி அப்பா ஏ அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்ல எனக்கு யாருமே இல்ல முகை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல அந்த காலம் மறக்கல என்ன வழி கூட்டி அனுப்ப போறியப்பா எப்பா என்னுடைய தலையில் பிரம்மா என்னுடைய தலையில் பிரம்மா என்னுடைய தலையில் பிரம்மா அவை எழுதின என்னுடைய தலையில் பிரம்மா என்னுடைய தலையில் பிரம்மா அப்பா எழுதியபடியே அப்பா 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 வார்த்தை கூறிவிட்டா நான் நலமுடன் போய் வாரேன் அப்பா அப்பா தந்தையே நான் போய் வாரே வளர்த்தார் ஒரு இன்னும் இல்லை போய் வாரே தந்தையினார் போய் வாரே மாண்ட பிடத்தில்
தெரியுமா? அக்கம் பக்கம் உள்ள அக்கா மகளே, அக்கம் பக்கம் உள்ள அக்கமார்களே, போய் வாரி தந்தையினார் போய் வாரி